புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள திருநாளூர் தெற்கு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நபார்ட் திட்டத்தின் கீழ் 1,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்பறை கொண்ட பள்ளி கட்டிடம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர், நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக் கல்வித்துறைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு பல வகுப்பறை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இதற்கு முன்னால் இந்த பள்ளி வளாகத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடம் 3 வருடங்கள் கூட தாங்கவில்லை என்றும், இன்றைக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டி வைத்த இந்த கட்டிடம் இன்னும் 3 மாதத்தில் திறக்கும் பொழுது இந்த கட்டிடத்தின் திறனை நீங்கள் அறிவீர்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் பேசிய அமைச்சர், நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாலை அமைப்பதாக இருந்தாலும் சரி, பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, முன்னிலையில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற மாணவ மாணவிகளுக்கு என பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் என்று உறுதிபட தெரிவித்தார். பின்னர் இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மேலும் அந்த ஊரின் பெரியவருக்கு சால்வை அணிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்பொழுது மீண்டும் ஆட்சி அமைப்பீர்கள் என்று அந்த பெரியவர் உணர்ச்சி பொங்க தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.